ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஓ மை காட், ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் முடியலடா சாமி. இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க எது சொன்னாலும் பாண்டியன் நம்புறாரு. பாண்டியனும் சரி, அந்த மொத்த குடும்பமும் நம்புகிறாங்க. நேற்றுக்கு ரொம்ப அழகாக காப்பாற்றிருப்பாங்க அவங்க வீட்டுக்கார, நம்ம மயிலோட அம்மா. பர்த்டே, அதனால தான் சர்ப்ரைஸாக விஷ் பண்ணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காப்பாற்றி எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. நம்ம எதிர்பார்த்து தான் இந்த இடத்துல மாட்ட மாட்டார், தப்பிச்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரூத் ரிவீல் கொண்டு வர மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ போய் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நகை விஷயங்கள், நகை விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்க 2 மருமகளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததான் அவங்களோட சர்டிஃபிகேட். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே இதிலே சால்வ் பண்ணாங்கிறதுக்காக தான் திருட வருவார். அங்கே மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த 2 பிரச்சனையும் அங்கே நம்ம முடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சர்டிஃபிகேட் எங்கேயோ வேலைக்கு போகும்போது தொலைச்சிட்டாங்களாம். அதையே மறந்துட்டு போயிட்டு அவங்க போய் தேட போகிறாங்கன்னா, தேடும் போது தான் ஞாபகம் தான். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக மீனா ஒரு கொஷின் கேட்பாங்க. அக்கா, நேற்று நான் கேட்கும்போது மீனாவும் ராஜி யாரோ கேட்பாங்க, சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு யார்ட்டுமே காமிக்காம உள்ளே போவாங்க. ஏன்னா அதான் அவங்களோட பிளானை, எடுத்துகிட்டு வந்துட்டு மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிடு, அதுக்கப்புறம் நான் திருடிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கேட்டிருப்பாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக யாராவது கேட்பாங்க, நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த பார்த்திங்கன்னா இவங்க சரவணோட கொஞ்சம் அதிகமான ஏஜ் தான், அது மறைச்சிருக்காங்க. இது மொத்தமாக இந்த 3 விஷயங்கள் ஆல்ரெடி மறைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க பணக்காரங்களும் கிடையாது, சுற்றிங்களும் சொந்தக்காரங்களும் கிடையாது, இந்த விஷயங்களும் மறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய். பர்த்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டேவும் பொய்யான பொய் தான். அடுத்தது இப்போ கரெக்டாக என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு, இப்போ புதுசாக சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், எத்தனை பொய். அதான் சொல்கிறேன், ரியல் லைஃப்லேயுமே இதுதாங்க உண்மை. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் மேலே சொல்லி எதை சொன்னோம் எதை சொல்லலை கூட நம்மளே மறந்துடுவோம். அதுக்காக தான் பெஸ்ட்டு எப்பவுமே உண்மையை பேசிட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அது நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுற ஒரு பாலிசி. அது தப்பே பண்ணியிருந்தாலும், அது தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் போய்ட்டு எங்கள் வீட்டில் என்ன நடந்தால் அப்படியே பேச சொல்லுவேன். அதுக்கப்புறம் உள்ள திட்டு நான் வாங்கிப்பேன், எவ்வளோ திட்டினாலும். ஏன்னா உண்மையை சொல்லிட்டு தானே திட்டுவாங்க, அப்படிங்கிறப்ப தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பொய்யை மறைச்சு அதுக்கப்புறம் பொய் மேலே சொல்கிறதுக்கு உண்மையை சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு போய்ட்டோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அதுதான் நான் சொல்ல வந்தேங்க. இவங்க அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு பொய் மேலே போய் சொல்லி இப்போ கடைசியில் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. இது இன்னொரு பக்கம் பர்த்டேன்னு சொன்ன உடனே இவங்களாம் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த அளவுக்கு அவங்க நம்புறாங்க. பட் நம்புறவங்களுக்கு இவங்க ஏமாத்துறாங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் கூட மயிலை பார்க்கும்போது எனக்கு கோவமாக தான் வரும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போய் மாமா கிட்டே சொல்லிவிடுவாங்க. பட் இப்போ அவங்களை பார்க்கும்போது எனக்கே பாவமாக இருக்குது. அவங்க விருப்பப்பட்டு வரல, அவங்க அம்மா கிட்டே எவ்வளோ சொல்லுவாங்க தான், இப்போ போய் சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கலாம் வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது எல்லாமே ஒரு சீரியல் தான், அவங்க கொண்டு போகிற ஸ்கிரிப்ட் தான். பார்ப்போம், இது எல்லாத்தையும் எங்கேயாவது கண்டிப்பாக ஒரு என் கார்டு போடுவாங்க. பட் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ட்ரூத் ரிவீல் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ட்ரூத் ரிவீல், அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.